பாத்தியா வினோ? அக்கா இவரை விளக்க மாத்தால அடிச்சு பத்தாதுக்கா. மேல வாங்க. இல்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வாங்க மேல போலான்னு சொல்றேன். இல்ல நீ மேல அனுப்புறதுக்கு தான் கூப்பிடுறேன். சொல்றேன். வினோ வினோ. என்னாச்சு? என்னங்க வாங்க. என்னங்க மனுஷனி பொண்டாட்டி ஆசையா கூப்பிடுறா, போயா அப்போ. பசிக்குது காயத்ரி, டிஃபன் கொடு வா. ஐயோ சொல்ல வேண்டிய நேரத்துல எல்லாம் சொல்லாம இப்ப சொல்றீங்களே ஐயா, எல்லாம் என் தலையெழுத்து. நான் வர மாட்டேன். கூப்பிடுற நோக்கத்தை பார்த்தா கொன்னுடுவாளோ. மூர்த்தி, இன்னைக்கு ஓ உசுறு ஓ கையில இல்ல, தப்பிச்சா லாபம். வெளிய படியா. கேட்க ஆள் இல்லைன்னு இப்படி அடிக்கிறாங்களே. அந்த டாக்குமெண்ட் கையில இருக்குங்கிற திமிர்ல தானே என்ன மிரட்டுறீங்க? அத முதல்ல எடுத்து உங்க சதிய ஆதாரத்தோட அம்பலப்படுத்துறேன். என்ன மூர்த்தி, அன்னைக்கு வினோ பீரோல பணத்தை வச்சா யாருக்கு தெரியாதுன்னு தானே அங்க 15,000 ரூபாய் பணத்தை வச்ச. ஏன் அதே மாதிரி நாம பார்க்க மாட்டோம்னுட்டு நம்ம பீரோவிலேயே அந்த டாக்குமெண்ட்டை ஏன் வச்சிருக்க கூடாது? எஸ், டாக்குமெண்ட் ஏன் ரூம்ல தான் இருக்கணும். இப்ப சிக்கலாங்க. என்ன வெளியே அனுப்பிட்டு இந்த அநியாயம் வேற நடக்குதா? என்ன பண்ணலாம்? கத்தி கூப்பாடு போடலாமா? ஐயோ அசிங்கமாச்சே. நம்ம பொண்டாட்டி இப்படி ஆண்டு அசிங்கமா பேசுவாங்களே. இல்ல இத விடக்கூடாது, ஒரு கை பாத்துருவோம். என்ன பயமா இருக்குதா? கையும் களவுமா சிக்கினியா? யோ, பேய் மாதிரி வந்து கதவு திறந்தா பயப்படாம என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் இல்ல. ஏன் ரூம்ல நீ என்ன பண்ற? வினோ எங்க? வினோ வினோ வினோ. இவன் தொல்லை தாங்கலையே. நீ வாயா. உனக்கு என்ன பைத்தியமா? வினோ அந்த ரூம்ல இருக்கா, காயத்ரி கூட படுத்திருக்கா. காயத்ரிமா கூடவா? ஆமா. ஏன் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இவன் முட்டாள். நான் தான் சொல்றேன்ல. நீ என்னையா சொல்றது, நான் என்ன கேக்குறது? இப்ப நான் கேக்குறேன், வினோ ஏன் அந்த ரூம்ல போய் படுக்கணும்? அவளுக்கு பயமா இருக்குன்னு சொன்னா, அதான் அங்க படுத்திருக்கா. என்ன பயம்? நான் ஜெயிலுக்கு போயிருந்த போது அவ இங்கதாலே படுத்திருந்தா. ஆமா. மாட்டியா நீ ஏன் சொல்லிட்ட? இன்னைக்கு மட்டும் ஏன் அவ அந்த ரூமுக்கு போன? ஏன் அப்படி உயிரை வாங்குற நீ? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஒண்ணு சரி, வா நேரா போய் காயத்ரி கேப்போம். வினோ அங்கதான் இருக்கா, அவளே பதில் சொல்லுவா. வா கிளம்பு. வா. காயத்ரினா பயந்துருவேனா? நான் சிங்கம். என்ன? வா போலாம். இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யோ நில்லியா. யோ 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 ஒண்ண தண்ணி அடிச்சா உனக்கு புத்தியா இருக்காதா? தூங்குற நேரத்துல தொல்லை பண்ணிக்கிட்டு. டாக்குமெண்ட் அங்கதான் இருக்கும் போல இருக்குது. என்ன அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறியா? சிதம்பரையா ரூம்ல படுக்கிறேன். அவங்க தூக்கத்தையும் கெடுக்கணுமா? இங்கே படுத்து தோல. சரி, எப்படியாவது டாக்குமெண்ட்டை சுட்டாகணும். யோ இப்ப என்ன? உன்னை தொலைச்சிட்டேன், அதான் தேடுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போறியா இல்லையா? போ. தூங்காம என்ன பாடா படுத்து. இங்க வந்து படுத்துருக்கு பாரு.
செல்போன் இவன் எப்ப தூங்கி நான் எப்ப டாக்குமெண்ட் எடுத்து விடிஞ்சிரும். என்னங்க என்னங்க ஐயோ அம்மா என்னங்க என்னங்க எந்திரிங்க என்னாச்சு திலகா? நாளைக்கு தான் டெலிவரின்னு சொன்ன நீ. ஐயோ திலகா, இரு திலகா, இரு திலகா. இரு லைட் போடுறேன், இரு இரு இரு, ஒரு நிமிஷம். மெதுவா 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 வந்துடும். பார்த்து திலகா, இதோ ஒரு நிமிஷம். ஐயோ பத்த வேலை இல்லையே, என்ன பண்றது இப்போ? இரு திலகா, இரு திலகா. ஐயோ ஒரு நிமிஷம், ஒரு லைட் போடுறேன். திலகா, ஐயோ திலகா, இரு திலகா, நான் குமார் ஃபோன் பண்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன பண்றது? ஒரு நிமிஷம். இரு திலகா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இரு ஹாஸ்பிட்டல் போலாம். எடுக்க மாட்டேங்கிறானே. இப்ப என்ன பண்றது? ஐயோ இரு திலகா, நான் மூர்த்திக்கு ஃபோன் பண்றேன். ராஜ், ஆஹா, ஜெயில இருந்து வந்தவனை அடி வாங்க வச்சுட்டோம்னு அந்த அம்மா திலகா திட்டுவாளோ என்னவோ. எடுக்க கூடாது. ஐயோ போனை கட் பண்ணானே. ஒரே நிமிஷம் திலகா, அப்படியே பொறுத்துக்கோ ப்ளீஸ். நான் இப்போ வந்துடுறேன். ஒரே நிமிஷம். திலகா 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 திலகா, நான் இருக்கேன் திலகா, நீ கவலைப்படாத. ஒரே நிமிஷம் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். சரியா? கணேசனுக்கு ஃபோன் பண்ணலாம். என்னடா இது? நேரம் கட்ட நேரத்தில் இது வேற. கட் பண்ணிட்டானே. ஐயோ என்னங்க 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 கொஞ்சம் பொறுத்துக்க திலகா, ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஒரு ஆட்டோவும் காணாம கடவுளே. ஐயோ திலகா, என்ன பண்றது? திலகா திலகா திலகா, ஐயோ திலகா, ஐயோ திலகா, இங்கே உட்காந்துருக்கு திலகா. ஐயோ ஒரு ஆட்டோ கிடைக்கலையே திலகா. டேய் வாடா. திலகா கொஞ்சம் பொறுத்துக்க திலகா, நான் எப்படியாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஆட்டோ
ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க ஆட்டோ ஆட்டோ யோ, time ஆச்சு, வீட்டுக்கு போகணும். ஐயோ ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க ஆட்டோ 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 ஐயோ ஒரு ஆட்டோ காணமே என்ன பண்றது ஐயோ ஆட்டோ என்னங்க ஐயோ முடியல திலகா வர திலகா ஐயோ திலகா 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 ஒண்ணு திலகா நான் இருக்கு திலகா பயப்படாத திலகா பயப்படாத திலகா திலகா பயப்படாத. திலகா நான் இருக்கேன். வலி வந்தா பக்கத்துல கூப்பிட கூடாதா போய் ஆட்டோ கூட்டு வாங்க அக்கா ஒரு ஆட்டோ நிறுத்தலக்கா நீங்க என்ன குழந்தை பண்றது? பிடிங்க குழந்தைய கொடுங்க. ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கு நான் அவளை தூக்கிட்டே போயிடுறேன் திலகா வா திலகா மெதுவாம்மா. போல திலகா நான் இருக்கேன் ஒண்ணும் திலகா ஆகாது, பயப்படாத. நான் இருக்கேன் பார்த்து பத்திரமா தூக்கிட்டு போங்க அக்கா அக்கா குழந்தைய பத்திரமா நான் பாத்துக்கங்க பாத்துக்கிறேன் நீங்க போங்க திலகா திலகா ஹாஸ்பிடல் வந்துருச்சு ஒரே நிமிஷம் வந்துடுறோம் கொஞ்சம் பொறுத்துக்க திலகா பொறுத்துக்க ப்ளீஸ் ஹாஸ்பிடல் வந்துச்சு திலகா ஹாஸ்பிடல் வந்துச்சு அப்படியே பொறுத்துக்கோ உண்டாவா திலகா உனக்கு உண்டாவாது கொஞ்சம் பொறுத்துக்க திலகா கொஞ்சம் பொறுத்துக்கோ உண்டாவா திலகா உண்டாவா திலகா உனக்கு ஐயோ டாக்டர் 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 வாங்க சிஸ்டர் அர்ஜென்ட் கேஸ் வாங்க. பாத்து திலகா பாத்து இப்படி சிஸ்டர் இப்படி என்னாச்சு சிஸ்டர் கொஞ்சம் வாங்க. தூக்குங்க. வலி வந்துருச்சு என்ன கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ் பாத்து சீக்கிரம் வாங்க. என்னங்க என்ன கேஸ் பிரசவமா சார் நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் என்ன சார் சிஸ்டர் டாக்டர் இல்ல இதோ ஃபோன் பண்றேன் ஹலோ மேடம் ஒரு பிரசவ கேஸ் ஒன்று வந்திருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம் வெயிட் பண்றாங்க சிஸ்டர் டாக்டர் உடனே வந்துருவாங்களே உடனே வரேன்னு சொன்னாங்க சரி சார். சிஸ்டர் டாக்டர் இவர் வைஃபுக்கு தான் பிரசவ வலின்னு கூட்டிட்டு நீங்க வந்திருக்காரு பிரசவன்னா கொஞ்சம் முன்னாடியே சேர்க்க மாட்டீங்களா இல்ல டாக்டர் நாளைக்கு தான் டெலிவரி டேட்னு வலி சொன்னாங்க அதிகமானதுக்கு அப்புறம் தான் கூட்டு வருவீங்களா டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க இதோ வரேன் சொல்லுங்க டாக்டர் இவ்ளோ நேரம் ஆச்சு தலை திரும்பல நேச்சுரல் பெயின் தான் ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை போய் வெளியில இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க சிஸ்டர் சொல்லுங்க இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே இந்த மருந்தெல்லாம் இங்க இருக்காதா இந்த மருந்தெல்லாம் இங்க ஸ்டாக் இல்லைங்க அதான் டாக்டர் அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க சரிங்க ராஜா உன்னை டாக்டர் கூப்பிடுறாங்க சரிங்க சிஸ்டர் ஏங்க மருந்து வாங்கிட்டு வரலையா அது இல்ல சிஸ்டர் அது வந்து வாங்கலையா? இல்ல வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன பணம் இல்லையா அதெல்லாம் இல்ல சிஸ்டர் அப்புறம் என்ன போய் வாங்கிட்டு வாங்க சரி வாங்க சார் இந்த மருந்தெல்லாம் இருக்கா சார் கொஞ்சம் அர்ஜென்ட் பதறாதீங்க சார், எல்லாமே இருக்கு. சார் இதுக்கு எவ்வளவு சார் ஆகும் ஒரு நிமிஷம். மொத்தம் 2460 50 காசு ஆகும் சார். சரிங்க சார் எல்லாத்தையும் கொடுத்துருங்க கையில பணம் இல்லை அப்புறம் கொடுத்துறேன் சார் சார்
என்ன சார் நீங்க இல்ல சார். மெடிக்கல் ஷாப்ல வந்து கடனா? இல்ல சார், பிரசவ வலி வந்தனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என் பொண்டாட்டி அட்மிட் பண்ணிருக்கேன் சார். இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க சார். நீங்க மருந்து கொடுங்க சார், நான் போயிட்டு வந்து சார் காசு சீக்கிரம் போங்க கொடுக்குறேன் சார். உங்களுக்கு. சார் காசு இருந்தா சொல்லுங்க சார். போங்க சார் ப்ளீஸ் சார். போங்கன்னு சொல்றேன்ல சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் போங்க ஹெல்ப் சார். பண்ணுங்க சார். சார் சார் சார், கடலாம் கொடுக்க முடியாது சார். போங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஓனர் வந்து திட்டுவார் சார். சார் சொன்னா புரிஞ்சுங்க. நான் செட்டில் பணத்தை கொண்டு வரல சார். சொன்னா புரிஞ்சுங்க. போயா. அர்ஜென்ட் யாருக்கு தான் இல்ல அர்ஜென்ட் வந்து டார்ச்சர் பண்றானுங்க. என்ன என்ன பண்ணீங்க இப்படி பதறி ஓடி வரீங்க? என்னாச்சு? அத்தை, பிரசவ வலி வந்து திலகா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். அவங்க கிட்ட இந்த மருந்து இல்லையா? என்னை வெளியில போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் எல்லா கடையிலும் கேட்டேன், பணம் கொடுக்காம கொடுக்க மாட்டேங்கிறாங்க அத்தை. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், யாரும் கொடுக்கல அத்தை. பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனுஷனா? பொண்டாட்டிக்கு மருந்து வாங்க கூட பணம் இல்லைங்கிறியே. ஏன் இப்படி துப்பு கேட்ட ஆம்பளையா இருக்க? பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கியே. உன்னால நானும் என் மவளும் இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறோன்னு தெரியலையே. கடவுளே, என்னத்த நடுவுல அடிக்கிறீங்க? ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? மருந்து எப்ப கேட்டாங்க? அது நைட்டே கேட்டாங்க அத்தை. என்னது நைட்டே வா? அட பாவி, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. குடு, வா வண்டியில ஏறி தோல. ஒரு மருந்து கடைக்கு போப்பா. அத்தை வாங்க அத்தை, சீக்கிரம் வாங்க. இந்தப்பா வாங்க அத்தை, வாங்க. சார், அர்ஜென்ட்னு மருந்து கேட்டா இப்படியே பண்ணுவீங்க? லேட் ஆயிடுச்சு. ஏம்மா, என் பொண்ணு எப்படிமா இருக்கா? இப்பதானே மருந்தே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் இருங்க. என்ன மனுஷன் நீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? என் பொண்ணு கொண்டாதான் உங்க ஆத்திரம் தீருமா? அத்தை, என்ன அத்தை? பின்ன என்னை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னீங்களே, அவ்வளவு ரோஷம் பார்த்தவரை என்ன பண்ணிருக்கணும்? மருந்து வாங்க கூட காசு இல்லாம என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் அவ என்ன சகத்தை அனுபவிச்சிருக்கா? எவ்வளவு கொடுமை! நீங்க ஜெயிலுக்கு போய் அதுக்கு கடன் பட்டு வயிற்று புள்ளத்தாச்சியா ஹோட்டல்ல வேலை செஞ்சு எவ்வளவு கஷ்டம்! இதுக்கு எல்லாத்துக்கும் மேல உங்க வீட்டுல பேசுறாங்களே பேச்சு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். கடவுளே, என் பொண்ணு எந்த உதவியும் இல்லாம இருக்கா. அவளை கை விட்டுறாத சாமி. உனக்கு கோடி பொண்ணியம். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ இல்லைன்னா நான் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அவளை காப்பாத்தி கொடு சாமி. சார், குழந்தை பிறந்துருச்சு, டாக்டர் வர சொல்றேன். அத்தை வாங்க அத்தை. டாக்டர், என் திலகா இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? எங்க மெடிசன்ஸ் வாங்கிட்டு சொன்னா ஏன் அவ்வளவு லேட் பண்ணீங்க? டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? 2 பேரும் நல்லா இருக்காங்க. சுகப்பிரசவம் தான். நன்றி டாக்டர். என் பொண்ணு பார்க்கலாமா? உள்ள போய் பாருங்கம்மா. கடவுளே. திலகா, திலகா, குழந்தை பெண் குழந்தை. பெண் குழந்தையா? அப்போ மகாராணி பிறந்திருக்கான்னு சொல்லு. ஆமா, மகாராசனுக்கு பிறந்திருக்கு.